ஆல்ரெடி பல்லு ப்ளீட்ஸ் வந்து எப்படி கார்ட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணலான்றத ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் அதில் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம டீட்டெயிலிங்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் விசிட்டிங் கார்ட்ஸும் பெரிய சைஸ் செலோ டேப் எடுத்துக்கோங்க. சின்னதாக செலோ டேப் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி டேபிளில் ஒட்டிட்டு நீங்கள் வந்து செலோ டேப்பை ஃபுல்லெல்லாம் லென்த்தாக நீங்கள் எடுத்துக்கணும். கம் பக்கம், அதாவது பசை இருக்கிற பக்கம் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா விசிட்டிங் கார்டை ஒன்றா நம்ம ஒட்டணும். ஒரு பக்கத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி 13 கார்ட்ஸை வச்சு எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் உள்ள கேப் வந்து ரொம்பவே ஈவனாக ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் நடுவில் உங்களோட ஆள்காட்டி விரலை வந்து நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவும் கரெக்டான அளவுலையும் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி 13 கார்டையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் செலோ டேப்பை அப்படியே ஆப்போசிட் அப்படியே மேல் பக்கமா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒட்டணும். ஒட்டும் போது கவனமா ஒட்டுங்க. ரொம்ப சுருக்கமா இருக்கிற மாதிரியும் இழுத்துக்கிட்டு வர மாதிரியும் இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா கவனமா வச்சு நீங்க ஒட்டும் போது உங்களுக்கு ஈவனா வந்துடும். அதுக்கப்புறம் அதோட எட்ஜஸை வந்து நீங்க சிசர்ஸ்ல கட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த கார்டை ஜிக்ஸாக் மாதிரி நீங்க வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ சைடில் எக்ஸஸா இருக்கக்கூடிய செலோ டேப்பை கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதே மாதிரி 2 பக்கம் சைட்லேயும் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்க செலோ டேப்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து 13 26 கார்டில் 2 செட், அதாவது 1 2 எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 செட்டையும் சேர்த்து வச்சுட்டு சென்டரில் வந்து பஞ்சிங் மிஷினில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு ரெகுலராக ரப்பர் பேண்ட் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய த்ரெட்ஸை வச்சு அந்த நாட் வந்து 2ஐயும் சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மெத்தட் யாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பிகினர்ஸ், ப்ளீட் அரேஞ்ச் பண்ண தெரியாதவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய தடவை இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் வாங்கும்போது அதோட காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய விசிட்டிங் கார்டை வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். இதை எப்படி வந்து புடவையில் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஒரு சைடில் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் கீழ் பக்கமாகவும் அதுக்கு மேலே சாரியோட நல்ல பக்கத்தை வந்து நீங்கள் வச்சுட்டு கார்டு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ப்ளீட் மட்டும் நீங்கள் இந்த கார்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க, 1 by 1 மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ளீட் அழகாக ரெடி ஆயிடுங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரீ கட்டும்போது எனக்கு வந்து கையில் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சுத்தமாக வரல, நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு ப்ளீட்ஸ் வந்து ஒரு ப்ளீட்டுக்கும் இன்னொரு ப்ளீட்டுக்கும் மெஷர்மெண்ட் எனக்கு ஈவனாக வரல, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த டைப் ஆஃப் சாரீஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட கார்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஷோல்டர் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ளீட்டை வந்து நீங்கள் அப்படியே அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். இல்லை இன்னுமே ஈஸியாக வேணும்னா நீங்கள் எந்த இடத்துல பின் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு சைட் கார்டை கீழேயும் இன்னொரு சைட் கார்டு மேலேயும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான நீங்கள் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஷோல்டரில் எந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்துலையே வந்து அழகாக வந்து ப்ளீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறவங்களுக்கு கூட இது கொஞ்சம் ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த சின்ன டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவில் காமிச்சிருக்க இந்த பிளாக் வித் பிங்க் கலர் பனாரசி சந்தேரி காட்டன் சாரியோட ப்ரைஸ் 2624. இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சாரீஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா தொகை டிஸ்னஸ் ஸ்டுடியோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.